திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு சர்வ வல்லமையோடு இந்த அலைன்ஸ் நிக்குமா சார்? ஏடிஎம்கே என்டிஏ நிச்சயமா இருக்கும். ஏன்னா திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு நம்ம தனிப்பட்ட திமுகன்னு போவானா, அந்த கூட்டணியோடைய திமுக தலைமை ஆட்சி எப்படி இருந்துச்சு, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அந்த நிர்வாகம் திருப்தியா இருந்துச்சா? நீங்கள் நலத்திட்டங்களை மட்டும் விட்டுருங்க. நலத்திட்டங்கள் யார் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இப்போ பண்ணுறாங்க. அதுவும் முன்னாடியாவது பொருளாக இப்போ பணமான்றது நேரடி ஆயிடுச்சு. எல்லா கட்சியும் இந்தியாவில் அந்த ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எடப்பாடி 2000ன்றாரு, அவரு 2500ன்ட்டாரு. அதில் நம்ம நாம் தமிழர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க அது சொல்கிறாங்க. அது வேற விஷயம். இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து தேர்தலை பாதிக்குமானா தேர்தலை பாதிக்காது. சரி, முக்கியமாக தேர்தலில் இவங்க நிர்வாகத்தில் இருக்கிற சீர்கேடுகள் இன்னைக்கும் பார்த்தோம். நீங்கள் 2012 டிசம்பர் 16 2012 நைட்டு 2 மணிக்கு லட்சக்கணக்கானவர்கள் டெல்லியில் இந்தியா கேட் கிட்ட கூட்டாங்க. நிர்பயா கொலை வழக்கில் ஒரு பெரிய புரட்சிய பிரளயமே ஏற்பட்டுச்சு. 2014 ஆட்சி மாற்றம், அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம். ஆனால் இதே விளாத்தி குளத்தில் ஒரு 12வது படிக்கிற மாணவி எப்படி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார், எந்த அளவுக்கு இது பேசு பொருளாக இருந்திருக்கணும். தமிழ்நாட்டில் 9 நாள் கழித்து அந்த கல்பிரிட்டு இன்றைக்கி பிடிக்கப்படுகிறார், நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆணவ படுகொலை, அதே மாதிரி அப்படி தான் கஸ்டடியல் டெத்து. 25வது டெத்துக்கு நம்ம திருபுவனம் சிவகங்கை கோவில் காவலாளி அஜித்குமார் முதலமைச்சர் என்ன செய்தார்? 25வது காவல்துறை மரணத்தில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா சாரிம்மா, இனிமேல் இப்படி நடக்காதுமா சொன்னார். அதற்கு பிறகு 12 காவல் மரணங்கள், கஸ்டடியல் டெத்து. 37வது டெத்தாக இப்போ நடந்துச்சு ஆகாஷ் மரணம் மானாமதுரையில். என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்கீங்களா சார்? தமிழ்நாடு போல் வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம் நம்ம. நீங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்கிறீங்க. பொறுப்பு டிஜிபியை போட்டு அவர் உடம்பு சரியில்லைன்னு போனால் பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க. அப்போ என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? ஸோ இதுவே போதுன்றீங்க. இதெல்லாம் தான் எடுத்து சொல்கிறது தான் எடப்பாடியார் இருக்காரு. அந்த இடத்துல பிரதான கட்சியாக ரெட்டையில் இருக்குது. அது கூட ஆடட் அட்வான்டேஜ் மற்ற கட்சிகள் கூட்டணி எல்லாம். அதனால இது அறுவடை பண்ணுற இடத்துல சேதாரமெல்லாம் இருக்கிறதுல பிஜேபி சார் இது நடக்குது சட்டமன்ற தேர்தல். ஆனா பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து, பிஜேபி குறுக்கு வழியா வருது அப்படின்றது. எந்த குறுக்கு வழியா வர முடியாது தெரியுமா? 165லேருந்து 170 இடங்கள் கண்டிப்பா அதிமுக நிற்கும். உங்களுடைய வசதியில யாரை வேணாலும் கூட்டணி கூட்டுவாங்க. நான் ஒப்புதல் தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க அதை யாரை வேணாலும் கூட்டுவாங்க. அந்த இடத்துல நீங்க திமுக கூட கூட்டு வந்துருங்க, கூட்டணிக்குள்ள இல்ல காங்கிரஸ் கூட கூட்டு வந்துருங்க. நாங்கள் 165 170 இடத்துல நிற்போம். மற்றவங்களுக்கு யார் யாருக்கு என்னன்னு பேசி நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான். அதனால் எந்த கட்சியாக வந்தாலும் சரி, அது நீங்கள் சொல்கிறது இதுதான் இலக்கணம். இதில் தெளிவாக இருக்காது. ஆமாம்.